ஆவின் பாலை தொடர்ந்து சில தனியார் நிறுவனங்களும் பால் விலையை உயர்த்தியுள்ளன. இது குறித்து செய்தியாளர் அபிநயா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அபிநயா, எந்தெந்த தனியார் நிறுவனங்கள் பால் விலையை உயர்த்தியிருக்கு, எவ்வளவு விலை உயர்த்தப்பட்டிருக்கு? அதாவது தமிழகத்தோட பால் தேவை அப்படின்றது 1.5 கோடி லிட்டராக இருக்கிறது. இந்த தேவையில் 25 லட்சம் லிட்டர் அந்த அளவிற்கு தான் ஆவின் நிறுவனம் வழங்கி வருகிறது. மற்ற பால் தேவை அனைத்துமே தனியார் பால் நிறுவனங்கள் மூலமாகவே பூர்த்தி செய்யப்படுகிறது. அதில் அதிகபட்சமாக ஆவினுக்கு இணையாக பால் விநியோகம் செய்யக்கூடிய தனியார் நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் 4 to 6 ரூபாய் வரை அதனுடைய பால் விலையை உயர்த்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் வேறு சில தனியார் நிறுவனங்கள் அதனுடைய பால் விலையை 4 to 6 ரூபாய் வரை உயர்த்துவதாகவும் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஆவின் அல்லாமல் தமிழகத்தில் மட்டுமே சுமார் 30 தனியார் பால் நிறுவனங்கள் விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றன. இது தவிர தமிழகத்தில் பால் விநியோகம் செய்யக்கூடிய 10 to 15 தனியார் நிறுவனங்கள் அண்டை மாநிலத்திலிருந்து பால் விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்களாகவும் இருக்கின்றன. அதாவது இந்த பால் விநியோகத்தில் தனியார் நிறுவனங்களில் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தியதை தொடர்ந்து மற்ற தனியார் பால் விலையும் உயர்வதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த பால் விலையானது 4 to 6 ரூபாய் ஏற்கனவே, அதாவது 40 ரூபாயிலிருந்து 44 ரூபாயாக அதனுடைய விலை என்பது உயர்ந்திருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு ரகத்திலும் அதனுடைய விலையிலிருந்து 4 ரூபாய் அதிகமாக விற்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன். அபிநயா, இப்போ ஆவினை தொடர்ந்து தனியார் பால் விலையும் 4 to 6 ரூபாய் விலை அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்றீங்க. இது குறித்து பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? நிச்சயமா வனிதா, அதாவது கடந்த நவம்பர் 1 முதல் தான் அந்த ஆவின் பாலுடைய விற்பனை விலை உயர்த்தப்பட்டது. அதாவது 10 ரூபாய் லிட்டருக்கு 10 ரூபாய் அதனுடைய ரகத்திலிருந்து 10 ரூபாய் உயர்த்தி ஆவினுடைய விலை அறிவிக்கப்பட்டது. அமலுக்கும் நவம்பர் 1 வந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் தனியார் பால் விலையும் உயரத் தொடங்கி இருக்கிறது. இது மக்களை பெருமளவில் பாதித்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்துடைய பால் தேவையில் முக்கால்வாசியுடைய தேவையை பூர்த்தி செய்வது தனியார் பால் நிறுவனங்கள் தான். அப்படி இருக்க இதனுடைய விலை உயர்ந்திருப்பது மக்களை கண்டிப்பாக பாதித்திருக்கிறது என்றே சொல்லலாம். கடந்த அக்டோபர் மாதத்தில் தான், அதாவது கடந்த 2 மாதங்களில் இது 2வது முறையாக தனியார் பால் விலை உயர்ந்திருக்கிறது. அக்டோபர் மாதத்தில் 2 ரூபாய் விலை உயர்ந்தது தனியார் பாலுடைய விலை. திரும்ப மீண்டும் இன்று இதனுடைய விலை உயர்ந்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளை பார்க்கும் பொழுது இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்க இந்த விலையுடன் சேர்த்து மொத்தம் 10 முறை தனியார் பாலுடைய விலை உயர்ந்திருப்பதாக பால் சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மொத்தம் இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்க இந்த விலையுடன் சேர்த்து 24 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆவினுடைய விலை 10 ரூபாய் உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட தனியார் நிறுவனங்களுடைய பால் விலையுடன் ஒப்பிடும்போது ஆவினுடைய விலை குறைவாகவே இருக்கிறது. இதற்கு தனியார் நிறுவனங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், பால் விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு அரசை விட அதிகமான விலை கொடுத்திருந்தாலுமே கூட இதனுடைய, அதாவது பாலை விநியோகம் செய்வதில் பல சிக்கல்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனாலேயே இந்த பால் விலை உயர்வு இருப்பதாகவும் தனியார் நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடன் ஒரு ராஜா என்ற இந்த பகுதிவாசி இருக்கிறார், அவரிடமே கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த தனியார் பால் விலை உயர்வு உங்களை எப்படி பாதிச்சது? இது சாதாரண மக்களை பொறுத்த மட்டும் மிக மிக அதிகமாக தான் பாதிச்சிருக்கு. ஏன்னா அடிக்கடிக்கு பால் விலை ஏற்றிட்டு இருந்தா மக்களுக்கு மிக முக்கியம் பால் விலை தான். இந்த பால் விலை உயர்வுனால டீ கடையில் முதல் கொண்டு எல்லாமே விலை உயர்வு பண்ணிட்டு இருக்காங்க. இது சாதாரணமாக நடுத்தர மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஏன்னா கவர்மெண்ட் எவ்வளவோ செலவு பண்ணது, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பால் விலைக்காவது கொஞ்சம் ஏதாவது பார்த்து கொஞ்சம் குறைக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இது தெரிவித்தது போன்று பொதுமக்கள் மட்டுமல்லாமல் நுகர்வோர்கள் அவர்கள் தரப்பிலும் இருந்து தெரிவிக்கப்படுவது, பால் உற்பத்தியாளர்கள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், தனியார் நிறுவனங்களுக்கும் ஒரு பால் கட்டண நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அரசால் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. வனிதா. அபிநயா, உங்களோட தகவல்களுக்கு நன்றி.